வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இட்லி அரிசியை ஊற வச்சு மாவு அரைக்காமல் ரொம்ப ஈஸியான முறையில் சாஃப்டான இட்லியை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இட்லியும் நமக்கு சில நாட்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இட்லி ரவா. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசியை மாவு மிஷினில் கொடுத்து இட்லி ரவையாக உடச்சி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கப் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எப்பயுமே நம்ம ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுக்க போகிறோம். நல்லா அலசிட்டேன். இப்போ அது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊறட்டும். இப்போ இந்த இட்லி ரவையை 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா அலசிட்டு இதையும் ஊற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போது கிரைண்டரில் உளுந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியை தெளிச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு உளுந்து நல்லா காணும். அது அரையறதுக்குள்ளேயே நம்ம ஊற வச்சுருக்க இந்த இட்லி ரவையை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து போட்டு வச்சுக்கலாம். உளுந்தும் அரைப்பட்டாச்சு, அதையும் எடுத்துடுறேன். இப்போ இந்த மாவு அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்கட்டும். இல்லைனா ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஈவினிங் அரைச்சிங்கன்னா அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் சேர்த்துடலாம். நான் துணி யூஸ் பண்ணலை, அப்படியே இட்லி தட்டில் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரியான இட்லி நமக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கலரும் அதே மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.